ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 6 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து நிவின் கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்குது. எந்த நம்பிக்கையில நான் வருவேன்னு சொல்லி நீ வந்து யமுனா கிட்ட வந்து சொல்லியிருப்ப. இந்த மாதிரி எக்ஸாஸ்கிரேஷன் பண்ணி சொல்ற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறனால தானே நீ இந்த மாதிரி யமுனா கிட்ட வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இவ தானே இந்த மாரி நமக்கு வந்து ஒரே நாள்ல போய் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதே மாரி திருப்பி வந்து நம்மகிட்டயே வந்து நம்மளையும் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நீ நெனச்சிட்டு இருக்கியா? இல்ல நம்ம கூப்பிட்டா வந்துருவான்னு நெனச்சிட்டு இருக்கியா? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நீங்க பேசினத வீட்ல யாராவது கேட்டிருந்தா, விஜயே கேட்டிருந்தா என்ன ஆகுறது? எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா? அப்படின்னோனே, இப்போ நிவின் என்ன கேட்கிறாருன்னா, "உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா?" அப்படி சொல்லிட்டு அவரும் கோவத்துல கேட்கிறாரு. அப்ப காவேரி வந்து அவங்களோட தாலி எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் இதுக்கு பேர் என்னது? கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இப்ப காவேரி வந்து மறுபடியும் இந்த மாரி நீங்க கூப்பிட்டோனே நான் வருவேன்னு சொல்லி என்ன கேவலமா நெனச்சுட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டவுடனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா நான் நெனைக்கவே இல்ல. நீ கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆயிருச்சுன்னு இப்ப சொல்றியே, நீ பண்ணியிருக்கிறது என்ன? ஒரிஜினல் கல்யாணமா? கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படின்னோனே, இப்போ காவேரி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லி அவங்க நிவின் சொன்னோனே அப்படியே உடைஞ்சு போய் கேட்குறாங்க. உனக்கு எப்படி இது தெரியும்? இந்த விஷயம் எனக்கும் விஜய்க்கும் மட்டும் தான் தெரியும். நான் சொல்லல. அப்ப விஜய் தான் உங்ககிட்ட சொன்னாரான்னோனே, இப்ப நிவின் வந்து எனக்கு தெரியும் அவ்வளோதான்னோனே, இல்ல விஜய் தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். இப்போ சொல்லுங்க விஜய் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நிவின் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி என்ன தப்பா நெனைக்கல நீங்க சொன்னீங்கல்ல. என் மேல சத்தியமா நீங்க இப்ப என்கிட்ட சொல்லி தான் ஆகணும்னோனே, இப்ப நிவின் வந்து இருந்தே ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. அத அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட்டு கொடைக்கானல்ல காவேரிய வந்து தூக்கிட்டு போனப்போ அவங்க சொல்வாரா, "ஐயோ! அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காத இன்னும் 10 மாசம் தானே." அதுலருந்து நிவின் போய் காசு கொண்டு போய் விஜய் கிட்ட குடுத்து திருப்பி காவேரி விடுன்னு கேட்பார்ல, அது எல்லாமே சொல்றாரு. அப்புறமா ஆஃபீஸ்ல போய் பேசும்போது, "கொஞ்சம் பொறுமையா இரு. 1 வருஷத்துல அவள வந்து உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு" சொல்லி விஜய் சொல்வார்ல. எல்லாத்தையும் சொன்னோனே அப்படியே காவேரி உடைஞ்சு போயிடுறாங்க. காவேரி கண்லேருந்து கண்ணீரா வருது. என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க 2 பேருன்னோனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, "இல்ல கான்ட்ராக்ட் முடிஞ்சோனே நீ எங்க போவன்னு அக்கறையில தான் விஜய் இந்த மாரி என்கிட்ட எல்லாமே சொன்னாருன்னோனே." "அக்கறை? உங்க 2 பேருக்கு என் மேல அவ்வளோ பெரிய அக்கறை. அவர் என்னடான்னா காச குடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்க என்னடான்னா காச கூட திருப்பி குடுத்து என்னைய திருப்பி அனுப்பிவிட சொல்லியிருக்கீங்க. உங்க 2 பேருக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அப்ப என் வாழ்க்கையில முடிவெடுக்கிறது என் கையில இல்லையான்னு சொல்லிட்டு ரோட்ல அப்படியே அழுதுட்டே நடந்து போறாங்க. இப்ப நிவின் பின்னாடியே ஓடி வராரு. "காவேரி நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் சொல்றத புரிஞ்சுக்கோ. அவர் அப்படிலாம் சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, காவேரி வந்து, "நீங்க இதுக்கு மேல பேசாதீங்க. என் பின்னாடியே வராதீங்க." அப்படி சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு காவேரி அங்கருந்து வேக வேகமா நடந்து போறாங்க. அழுதுட்டே போறாங்க. இங்க நிவின் ரோட்ல உட்காந்து அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு விஜய் வந்து என்ன செய்ய போறாருன்னு. தேங்க் யூ.